வணக்கம், welcome to Princy's Authentic Kitchen. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து ஆட்டா மாவு தோசையோட வந்திருக்கேன். இந்த ஆட்டா மாவு தோசை எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டித்தரேன். இதில் வந்து உளுந்து இருக்குது. நான் ஒரு கப் எல்லாட்டிக்கு 200 கிராம் உளுந்து எடுத்து அதை கழுவி போட்டு தண்ணியை நினைய வச்சு நான் 4 மணித்தியாலத்துக்கு பிறகு இதை கழுவி போட்டு தண்ணியை வடிச்சிருக்கிறேன். இப்போ இதை நாங்கள் அரைச்செடுப்போம். ஸோ இதில் வந்து நான் ஒரு கிரைண்டர் எடுத்திருக்கேன். எடுத்து வச்சுட்டு இந்த உளுந்தை இதுக்குள்ளே போடுங்க. ஸோ முதல் நான் ஒரு அரைவாசியை போட்டு அரைக்க போகிறேன். நான் அந்த அரைவாசி உளுந்து போட்டிருக்கேன். இதில் வந்து 40 கிராம் வெங்காயம் எடுத்திருக்கேன். எல்லாட்டிக்கு ஒரு சின்ன வெங்காயம், எல்லாட்டிக்கு 40 கிராம் வெங்காயம். இப்போ இதுலையும் அரைவாசியை போட்டு அரைப்போம். இதில் வந்து முழுசாக இருக்குது மிளகு, ஒரு 25 மிளகு இருக்குது. இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து சின்ன சீரகம் இருக்குது, 1 டீஸ்பூன் சின்ன சீரகம். இதில் வந்து தண்ணி இருக்குது, பச்சை தண்ணி இருக்குது. அரை கப் எல்லாட்டிக்கு 125 மில்லிலிட்டர் இருக்குது. இப்போ இதையும் விட்டு இதில் நல்லா பட்டை அரைச்செடுக்கணும். இப்போ நாங்கள் போட்டு நல்லா பட்டை அரைச்செடுப்போம். இந்த இருக்குது நான் நல்ல பட்டை அரைச்சிருக்கிறேன். இந்த இப்படி நல்ல பட்டை அரைச்சிருக்கேன். இப்படி அரைச்சா பிறகு இதில் வந்து பிரம்பான ஒரு பவுல் எடுத்து வச்சிருக்கேன். எடுத்து வச்சுக்கொண்டு இதுக்குள்ள இதை இறக்கி எடுப்போம். உங்களுக்கு மிளகு சீரகம் போட விருப்பம் இல்லாட்டி நீங்கள் போட தேவையில்லை. இந்த அப்படி இதை நான் அரைச்சிருக்கிறேன். இருக்கிற மிச்சத்தையும் போட்டு அரைச்செடுப்போம். ஸோ இருக்கிற அரைவாசியையும் நான் இதில் போட போகிறேன். ஸோ இருக்கிற மிச்ச வெங்காயத்தையும் இதில் சேர்க்கிறேன். இதில் வந்து 1 டீஸ்பூன் மஞ்சள் இருக்குது, டர்மரிக் பவுடர். இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து தண்ணி இருக்குது, அரை கப் எல்லாட்டிக்கு 125 மில்லிலிட்டர் தண்ணி இருக்குது. ஸோ நான் டோட்டலி இதை அரைக்கிறதுக்கு வந்து ஒரு கப் எல்லாட்டிக்கு 250 மில்லிலிட்டர் தண்ணி சேர்த்து இந்த உளுந்தை அரைக்கிறேன். மூடி போட்டு நல்லா பட்டா இதை அரைச்செடுப்பேன். ஸோ இருக்கிறதையே நான் போட்டு அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ இதையும் ஒன்றாக்கி எடுப்பேன். ஸோ இந்த இருக்குது இதை நான் இப்படி அரைச்சி எடுத்துருக்கேன். நல்ல பட்டை அரைச்சி எடுத்துருக்கிறேன். இப்படி அரைச்சா பிறகு இதில் வந்து 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் இருக்குது. இந்த பேக்கிங் பவுடரையும் இதில் போடுங்க. இதில் வந்து ஆட்டா மாவு இருக்குது, 370 கிராம். எல்லாட்டிக்கு 2 கப் ஆட்டா மாவு இருக்குது. இப்போ இந்த ஆட்டா மாவை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. ஸோ இந்த ஆட்டா மாவு வந்து வறுக்கையில் அவிக்கையில். ஸோ ஆட்டா மாவு ஜஸ்ட் பிளெயின் பச்சைமா. இப்போ இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஸோ நான் கையால் வந்து குழைச்செடுக்க போகிறேன், மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறேன். இதில் வந்து தண்ணி இருக்குது, 1 கப் இருக்குது. இந்த 1 கப் தண்ணி எல்லாட்டிக்கு 250 மில்லிலிட்டர் இருக்குது. இப்போ முதல்ல இதை விடுங்க. இதில் வந்து இன்னொரு அரை கப் இருக்குது, எல்லாட்டிக்கு 125 மில்லிலிட்டர். ஸோ ஃபார் வந்து நான் 375 மில்லிலிட்டர் தண்ணி சேர்க்குறேன். இதை கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி குழைச்சி விடுங்க. இந்த தோசைக்கு வந்து நான் வந்து உளுந்து போட்டு செய்யறேன்னா இதில் இன்னொரு விதம் இருக்குது, உளுந்து போடாமல் செய்கிறது. ஸோ இந்த ஃபியூச்சரில் அந்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ இதை நல்லா குழைச்சி ஒரு கட்டியும் இல்லாமல் இதை குழைச்செடுக்கணும். இதில் இன்னொரு அரை கப் தண்ணி இருக்குது. ஸோ டோட்டலி வந்து 2 கப் எல்லாட்டிக்கு 500 மில்லிலிட்டர் தண்ணி சேர்த்துருக்கிறேன். ஸோ அந்த இருக்குது நான் குழைச்சிட்டு நான் இன்னொரு பெரிய ஒரு சட்டியில் நான் மாற்றிருக்கேன். ஏன்னா புளிச்சு வரைக்கும் அதுக்கு நான் போட்ட சட்டி காணாது. ஸோ அதால் வந்து நான் சட்டி வந்து மாற்றிருக்கிறேன். இதை நான் நல்லா ஒரு கட்டியும் இல்லாமல், இந்த பாருங்க, ஒரு விதமான லம்பும் இல்லாமல், கட்டி இல்லாமல் இப்படி இதை குழைச்சிருக்கிறேன். உங்களுக்கு கையால் குழைக்க கோர்ஸ் நேரம் எடுக்கும். எனக்கே வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட எடுத்து அந்த கட்டி ஒன்றும் இல்லாமல் குழைக்கிறதுக்கு. பட் உங்களுக்கு விருப்பம் என்று சொன்னால் நீங்கள் இதை கிரைண்டரில் போட்டு திருப்பி இதை அரைச்சிங்கன்னு சொன்னால் நல்லா ஒரு லம்பும் இல்லாமல் வரும். ஸோ இந்த இருக்குது இதை நான் குழைச்சிட்டேன். இதை நான் மூடி ஸோ எங்களுக்கு வந்து இப்போ வந்து சம்மர் சீசன் இல்லை, ஆரம் சீசன். ஸோ எங்களுக்கு சரியான வெக்கேண்ட் இல்லை, கொஞ்சம் குளிராக இருக்குது. ஸோ அதால் வந்து கிட்டத்தட்ட 6லேருந்து 8 மணித்தியாலம் எடுக்கும் இதை புளிக்க வைக்கிறதுக்கு. பட் நீங்கள் இதே வந்து சூடான நாட்டில் இருந்தீங்கன்னு சொன்னால் ஒரு 5 இல்லை ஒரு 6 மணித்தியாலத்தில் இது வந்து புளிச்சிடும். ஸோ டிபெண்டிங் ஆன் உங்களோட நீங்கள் இருக்கிற நாட்டில் இருக்கிற வெதரையும் பொறுத்து இருக்கு. ஸோ இதை நான் வந்து ஒரு 6லேருந்து 8 மணித்தியாலம் வந்து இதை நான் புளிக்க விட போகிறேன். ஸோ இந்த இருக்குது
ஸோ அந்த தோசை மாவு வந்து நான் புளிக்க வச்சேன்னா எனக்கு கிட்டத்தட்ட 9 மணித்தியாலம் எடுத்தது. என்ன இங்கே கொஞ்சம் குளிரான டெம்பரேச்சர் இருக்கிறபடியாக கேன நேரம் எடுத்தது. ஸோ நான் இந்த பாருங்க எடுத்த விட டபுள் இந்த சைஸில் வந்திருக்குது, டபுள் ஆகிருக்குது, புளிச்சிருக்கு நல்லா. ஸோ உங்களுக்கு இப்படி நல்லா புளிச்சு வராட்டிக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் பண்ணுங்க உங்களோட நாட்டில் இருக்க டெம்பரேச்சர் பொறுத்து. பட் இது நல்லா புளிச்சிட்டுது. பொறுக்க மிக்ஸ் பண்ணி போட்டு இந்த இப்படி நல்லா புளிச்சிட்டுது. ஸோ அப்படி மிக்ஸ் பண்ணி போட்டு இதில் வந்து உப்பு இருக்குது, உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போடுங்க. நான் வந்து 1 டீஸ்பூனும் கொஞ்சம் கூட போடுறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த இதுக்கு ஒரு தண்ணியும் விட தேவையில்லை. நான் விட்ட தண்ணி குழைச்சி விட்ட தண்ணி வந்து காணும். இந்த இருக்குது. இப்போ நாங்கள் சுட்டு எடுப்போம். இந்த தோசை சுடுறதுக்கு வந்து நான் grill pan எடுத்துருக்கிறேன். நீங்கள் கனடாவில் இருந்தீங்கன்னு சொன்னால் இந்த grill pan வந்து கேடியன் டயரில் நீங்கள் வேண்டலாம். ஸோ அந்த grill pan வந்து நீட்டான grill pan-உடைய நான் 2 பர்னரையும் வந்து ஆன் பண்ணியிருக்கிறேன். ஸோ 2 பர்னரையும் வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கிறேன். வச்சுக்கொண்டு இதை கொஞ்சம் நேரம் சூடு வர விடுவோம். ஸோ இது லைட்டாக ஹீட் ஏறிட்டுது. ஏறின பிறகு இதில் வந்து நல்லெண்ணெய் இருக்குது. ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துருக்கிறேன், பேப்பர் டவல். இதில் வந்து நல்லெண்ணெய் கொஞ்சம் பூசிடுங்க பேனில். ஸோ இந்த அரைக்கு பூசி இருக்கிறேன். இப்போ சுட்டு எடுப்பேன். இந்த அரைக்கு நான் வந்து குழச்சி வச்சுருக்க இருக்கோ எந்த தண்ணியும் படியில் இந்த அரைக்கு இந்த பதத்துக்கு இருக்குது. இப்போ இது நாங்கள் தோசையை சுட்டு எடுப்போம். இதில் வந்து நல்லெண்ணெய் இருக்குது. இந்த நல்லெண்ணெயை கொஞ்சம் விடுங்க இதில். ஸோ நான் அந்த தோசைக்கு மேலே நல்லெண்ணெய் விட்டு செய்கிறேன். பட் உங்களுக்கு நல்லெண்ணெய் போட விருப்பம் இல்லை, அடிக்க போட தேவையில்லை. ஆனால் நல்லெண்ணெய் விட்டிங்கன்னு சொன்னால் ஹெல்தி. ஆட்டமா உளுந்து அதோட நல்லெண்ணெய் எல்லாம் வந்து நல்லம். ஸோ அதில் உங்களுக்கு விருப்பம் என்று சொன்னால் நீங்கள் இந்த நல்லெண்ணெய் விடுங்க. ஸோ கொஞ்சம் வேக விடுவோம். ஸோ இந்த அருக்கு இப்படி முருகி கொண்டு வருது. இப்படி முருகி கொண்டு வரைக்கும் உங்களுக்கு இது முருகனை காணும்னு சொன்னால் நீங்கள் இறக்கிடுங்க. இதுக்கு மேலே வந்து முட்டை அடித்து ஊற்றுறா ஊற்றலாம், உங்களோட விருப்பம். ஸோ இந்த இருக்குது இது நல்லா ஹீட்டுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் இந்த ஆட்டா மாவில் செய்கிற தோசை. இந்த தோசை வந்து செய்து முடிஞ்சுது. ஜஸ்ட் நான் சிம்பிளாக ஒரு சம்பல் செய்திருக்கிறேன். நான் ஏற்கனவே நிறைய சம்பல் ரெசிபி சட்னிஸ் ரெசிபிஸ் போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இந்த இருக்குது இதான் இந்த ஆட்டா மா தோசை செய்து முடிஞ்சுது. இந்த இருக்குது நல்லா சாஃப்டாக பர்ஃபெக்டாக வந்திருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கு. நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு காமெண்ட்ஸில் கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருன்னு சொன்னால் மறக்காம தம்ஸ் அப் பண்ணுங்க. இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்துன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்து அதுக்கு பக்கத்து பெல் ஐக்கான் அமைத்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்ட் கண்டிஷனில் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.